திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கிய நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக நாம் திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா சாம்பசிவம் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை கூறி அமைக்கிறோம். ஐயா வாங்க ஐயா. நன்றிங்க. சிவாயனம ஐயா, சிவாயனமங்க. அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்க நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இன்றைய நிகழ்ச்சியில் நுழையும் என்பதாக 27 பேர் ஆசிரியர் துதி. அம்மா பட்டமல்மா பாடுங்கம்மா. பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழவினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தால் போற்றி, திருவால வாயுடையார் நிழற்றால் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவ நாயனார் கழலினை போற்றி, பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி, இளம் பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மணர்த்தால் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. சிவாயனம. நன்றிம்மா. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, திரில் கலைஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கியறாதே
திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. பள்ளி எழுச்சி. அம்மா தளபதி அம்மா வாங்கம்மா. 9வது பாடல் பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். ஒன்பதுங்களா ஐயா? ஆமாம்மா ஆமாம்மா. விண்ணகத்தேவரும். திருச்சிற்றம்பலம். பின்னகத்தேவரும் நன்னவும் மாட்ட பிழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாயனம். விடையர் காலம்பர எழுந்து திருமுறை ஆசிரியர்கள் பெயரை சொல்லி திருமுறை திருக்கோயிலை திறந்து திருப்பள்ளி எழுச்சி பாடி இந்த திருநெறிய தமிழோசையை துவங்குகிறோம். வாழ்க வாழ்க. நல்ல அருமையான சூழல். காலையில அடியார் நடுவில் இருந்து அருளை புரியும் பெருமான். வாழ்க. இப்பொழுது நாம் 4ஆம் திருமுறையில எத்தனாவது பிறகு ஐயா? 44 ஐயா. நேற்று ஒரு பதிகம் படிச்சுங்களா? 2ங்கய்யா. 42 43. ஆமா ஐயா. 44வது பதிகம் திருக்கச்சி ஏகம்பம். வாழ்க. பண் திருநேரிசை இராப்பண் 4 நாழிகை 41 45 மணி 10 12 மணிக்குள்ள ராகம் நவரோஸ். இது தொண்டை நாட்டினுடைய முதல் தலமாக செங்கல்பட்டு அரக்கோணம் இடையிலே உள்ள பகுதி. பெருமான் ஏகம்பநாதர், அம்பாள் ஏலவார் குழலி. இதை காமாட்சி வச்சிருக்காங்க. இப்போ ஏலவார் குழலி தான் நம்முடைய திருமுறை நெறியில. இதற்கான பெரிய புராண பாடல் 325. நன்றிங்கய்யா. கச்சி ஏகம்பம் பதியை இடம் சுட்டி செக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 325. திருச்சிற்றம்பலம். கையார்ந்த திருத்தொண்டு கலியமிகும் காதலோடும் செய்யா நின்றே எல்லா செந்தமிழ் மாலையும் பாடி மையார்ந்த மிடற்றர் திருமயானத்தை வளம் கொண்டு மெய் ஆர்வமுற தொழுது விருப்பினொடு மேவு நாள். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நம்பனை நகர 3 எரியுண வெறுவ நோக்கும் அம்பனை அமுதை ஆற்றை அணிபொழில் கட்சியுள்ளே கம்பனை கதிர்வன் திங்கள் செஞ்சடை கடவுள் தன்னை செம்போனை பவளத்தூணை சிந்தியாயழுகின்றேனே. இந்த நேற்று சொன்ன இந்த கோடை வகுப்புல தம்பி சிவலிங்கத்தை பத்திலாம் சொன்னா, நிறைய கம்போடியாலாம் சிவன் கோயிலா இருக்குதுன்னு. தமிழ்நாட்டில் இருக்கிற சிவன் கோயில்கள்ல பாடல் பெற்ற தலங்கள் என்று ஒரு சிறப்பு. அது தேவார பாடல் மட்டும்தான். திருவாசகத்துக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்றது இல்லை. பழைய மரபுல பாடல் பெற்றனா தேவார பாடல் பெற்ற தலங்கள். ஒரு தலத்துக்கு ஒரு பதிகம், ஒரு தலம் 2 பதிகம், சில தலத்துக்கு 3 4 அப்படி இருக்கும். அதிகமா பாடல் பெற்ற தலம் சீர்காழி. 66 பதிகம் பாடி இருக்கிறார் அந்த மண்ணின் மைந்தராகிய திருஞான சம்பந்த பெருமான். அடுத்தது திருவாரூர் 42 பதிகமும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இந்த கச்சி ஏகம்பத்துக்கு என்ன சிறப்புன்னா, திருமுறையில இருக்க 7 திருமுறைகளிலும் பாடல்கள் உள்ள தலம் கச்சி ஏகம்பம். அதே மாதிரி 7 திருமுறை பாடல் பெற்ற தலங்கள் மொத்தம் 3 தலம் சொல்லுவாங்க. ஒன்று
திருவாரூர், இன்னொன்று திருமறைக்காடு, இது மூன்றாவது கச்சி ஏகம்பம் அப்படின்னு 3 தலங்களை 7 திருமுறைகளை பாடல் பெற்ற தலங்கள். அந்த வகையில இங்க 4ஆம் திருமுறையிலே இன்னைக்கு 44வது பதிக விண்ணப்பம். வாழ்க. 2வது பாட்டு ஒரு முழம் உள்ள குட்டம். பட்டமாலம்மா. சிவாயனவாங்க ஐயா. 4:44 2. அதாங்க ஐயா படிக்கிறார். ஒரு முள்ள குட்டம் 9 துறை உடைத்தாய் அரை முழம் அதனகலம் அதனில் வாழ் முதலை 5 ஒரு பெருமுழை வாய்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன் கருமுகில் தவழ மாட கச்சியே கம்பனீரே கருமுகில் தவழுமாட கச்சியே கம்பனீரே. சிவாய நம. அதாவது முதல் பாட்டுல செம்போனே பவளத்தூணே என்று கச்சியம் இழைத்தவர் இந்த உடம்பின வந்து ஒரு முழம் உள்ள குட்டம் 9 வாய்தல் என்று 9 வாசல் இருக்குது அப்படின்னு இந்த உடம்பை பற்றி நம்முடைய உடம்பையும் உயிரையும் பற்றி சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு மலங்கினார். ஐயா பணப்பாக்கத்து ஐயா சங்கர் ஐயா வாங்க. ஐயா நான் பாடுமா நான் தர்ஷன் பேசுறேன். 3வது பாட்டு. ஓ வாங்க தக்ஷன். பாடுமா தர்ஷன். திருச்சிற்றம்பலம். மலையினர் மகளோர் பாக மைந்தனர் மழுவோன் சிலையினால் மதிக்கல் 3 தீழ சற்ற செல்வ இலையினர் சூழும் ஏந்தி ஏகமம் மேவினாரை தலையினால் வணங்க வல்லார் தலைவர் தாமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. தலையினால் வணங்க வல்லார் தலைவர்க்கும் தலைவர் தாமே. தலையினுடைய பயன் வணங்குதல், அதே மாதிரி கையினுடைய பயன் தொழுதல்னு சொல்லுவாங்க. இங்க தலையால் வணங்குதல் யாருன்னா தலைவர்க்கும் தலைவராகிய முழுமுதற் பெருமானாகிய சிவபெருமான் என்ற கட்சி ஏகம்பனை இங்கே குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து தம்பி இருக்கா, இவர் இருக்காரா குழந்தை நம்முடைய கிரண் இருக்காராயா? அவங்க இல்லைங்க ஐயா. இல்லையா? சரி சரி. அப்ப பணப்பத ஐயா பாட சொல்லுங்க. வாங்க பணப்பாக்கத்து ஐயா வாங்க. சங்கர் ஐயா. சிற்றம்பலம் தில்லையம்பலம் நாடு சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பூத்த பொற்கொன்றை மாலை உரி சடைக்கணிந்த செல்வர் தீர்த்தமாங்கங்கையாலை இருமுடி திகழ வைத்து ஏத்து வரியேற்ற ஏகம்பம் ஏறினரே மாற்றுமாறிய மாட்டேன் மால்கோடு மயங்கினே வாத்துமா மாற்றிய மாட்டு மாறறிய மாட்டேன் மால்கோடு மயங்கினேனே. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானை ஏத்துகிறார்கள். ஆனா எனக்கு எப்படி பெருமானை ஏத்துவது என்றோ வாழ்த்துவது என்றோ தெரியவில்லை. வாழ்த்துமாறு அறிய மாட்டேன் மால்கோடு மயங்கினேனே. ஆனா உலக மயக்கத்தில் இருப்பதனால பெருமானை வாழ்த்துவதற்கான வழி தெரியாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. மையினார் கலர் நடுங்கள். 5வது பாடிடுங்க. சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். மையினார் மலர் நெடுங்கண் மங்கையோர் பங்கராகி கையிலோர் கபாலம் ஏந்தி கடைதொரும் பலி கொள்வார்தாம் எய்வதோர் ஏனம் ஒட்டி ஏகம்பம் மேவினாரை கையினால் தொழவல்லார்க்கு
கடுவினை களையலாமே கையினால் தொழவல்லார்க்கு கடுவினை களையலாமே. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். நன்றிங்க ஐயா. அந்த 3வது பாட்டுல தலையினார் வணங்க வல்லார் என்று சொன்னார். 5வது பாட்டுல கையினார் தொழவல்லார். அப்ப தலையில வணங்குறது வரை கையில தொழுதல். தலையினால் வணங்குதல் என்பது நம்முடைய ஆணவம் அடங்க பெருமானிடத்துல தலை சாய்த்து வணங்குதல்னு சொல்லுவாங்க. கையினால் தொழுதல் என்பது என்னால் ஆவதுமில்லை எல்லாம் முன் செயல் என்று அவனத்தை கை தொழுதல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. தருவினை மருவும் கங்கை. அம்மா லலிதம்மா. திருச்சிற்றம்பலம். தருவினை மருவும் கங்கை தங்கிய சடையன் எங்கள் அருவினை அகல நல்கும் அண்ணலை அமர போற்றும் திருவினை திருவேகம்பம் செப்பிட உரைய வல்ல உருவினை உருகி அங்கே உள்ளத்தால் உலகுகின்றேனே உருவினை உருகி அங்கே உள்ளத்தால் உககின்றேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. முக்கரணங்களால் வணங்குதல் சொல்லி மனம் மொழி மெய்களாலே வணங்குதல். 4வது பாட்டுல வாழ்த்துவார் அறிய மாட்டினது வாயால வாழ்த்துதல் மொழி. அப்புறம் கையினால் தொழுதல். அப்புறம் இங்க உள்ளத்தால் உள்குதல். உருவினை உள்கு அது மனதினால் உள்குதல். மனம் மொழி மெய் என்ற 3த்தையும் தொடர்ச்சியா காட்டுற மாதிரி முதல்ல வாழ்த்துமாறு அறிய மாட்டேன் 4வது பாட்டுல சொன்னார். 5வது பாட்டுல கையினால் தொழுதல் சொன்னார். 6வது பாட்டுல உருவினை உருகியாங்கே உள்ளத்தால் மனதை சொன்னார். அப்ப பெருமானை முக்கரணங்களாலும் வணங்குதல். வாழ்க வாழ்க. கொண்டதோர் கோலமாகி. ஐயா பாலசுந்தரம் ஐயா இருக்காருங்களா? ஐயா வாரட்டும் ஐயா. வாங்க வாங்க. 7வது பாட்டு. ஐயா வெளியே போயிருக்கிறாரு. சரி சரி சரிம்மா. ஐயா கணபதி ஐயா. சிற்றம்பலம். சிவாய நம. அடியார் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. சிவார்ப்பணம். 4:44 சிவாய நம். சிவாய நம். சிவ சிவா சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய கொண்டதோர் கோலமாக்கி கொலக்க உடைய கூத்தன உண்டதோர் நஜமாகில் உலகல முய்ய உண்ட எண்டி செய்வோரும் ஏத்தே நின்றே ஏகம்ம எண்டி செய்யோரும் ஏத்த நின்ற ஏகம்ம ஏகம்மன் நன்னை கருணான் அடுவி செய்வான் கருதியே இருக்கின்றேனே கண்டு நான் அடுவி செய்வான் கருதியே இருக்கின்றேனே. சித்தமலம். நன்றியா. வணக்கம். வாழ்க வாழ்க. கண்டு நான் அடிமை செய்வான் கருதியே திரிகின்றேனேன்னு சொல்லி காலையில அந்த வெடித்த சிதறிய வசிஷ்டேஸ்வரை வணங்கி கொண்டு சிவசிவா நம்மளெல்லாம் 81 வயசுல காலங்காத்தால வாழ்த்துறார் பெரியவர் வாயால வாழ்த்து. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து படமுடை அரவினோடு. ஐயா சாம்பஸ் ஐயா நீங்க படிச்சது. நன்றிங்க.
படமுடை அரவினோடு பனிமதி அதனை சூடி கடமுடை உரிவை மூடி கண்டவரஞ்ச அம்ம இடைமுடை கச்சி தன்னுள் ஏகம்பமேவி நான் தன் நடமுடை ஆடல் காண ஞாலந்தான் உய்ந்தவாரே. நன்றிங்க. நடமுடை ஆடல் காண ஞாலந்தான் உய்ந்தவாறே என்று பெருமானுடனிடம் அஞ்செழுத்து நடனமா இருக்கிறது. அதை நாம் காண வேண்டும் என்ற வகையில அதான் அந்த உண்மை விளக்க பாடல். ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் வடதோல் சிகரம் பகரமுகம் வாமுடியப்பார் என்று நடமுடைய ஆடல் காண நானும் ஞாலந்தான் உய்ந்தவாறே என்று எதனாலே உலகம் உய்யும் என்கிறார். அஞ்செழுத்து ஓதினால் உலகம் உய்யும் என்று சொல்கிற அப்பர் தேவாரம். வாழ்க வாழ்க. பொன்திகள் கொன்றை மாலை 9வது பாட்டு. ஐயா சதானந்தன் ஐயா வாங்க பணப்பாக்கம். திருச்சிற்றம்பலம். பொன்திகள் கொன்றை மாலை பொருந்திய நெடுந்தன் மால்வர் நன்றியில் புகுந்தன் உள்ளம் மெல்லவே நவில நின்று குன்றியில் அடுத்த மேனி குவலயம் கண்ட எம்மை குன்றியில் அடுத்த மேனி குவலயம் கண்ட எம்மை இன்துயில் போது கண்ட இனியரே கம்பனாரே இன்துயில் போதும் கண்ட இனியரே கம்பனாரே. சித்தம்பரம். நன்றியில் புகுந்தன் உள்ளம் மெல்லவே நவிர நின்று என்று சொல்லி பெருமானிடத்தில் நாம் பக்தி செலுத்தினால் அதற்கு அடையாளமாக அவன் வந்து என்னோட உள்ளம் புகுகின்றான். நான் போய் அவனை தேடுறதில்ல, அவன் வந்து என் உள்ளம் புகுந்து அருள் செய்வான். நானேயோ தவம் செய்வேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனா என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்ற செய்திய இங்க நன்றியில் புகுந்தனுள்ளம் மெல்லவே நவில நின்று அப்படின்னு சொல்லி இந்துயில் பொது கண்டா. ஆனா பெருமானாரியாவும் நம்ம பாட்டு தூங்கிருக்கிற, ஆனா அதையும் வேடிக்கை பார்த்தாங்கிறா அப்படின்னு சொல்ற மாதிரி பாட்டு. வாழ்க வாழ்க. துருத்தியார் பழனத்துள்ளார். அம்மா வாழப்பாடியம்மா சித்திரம் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. கடைசி பாட்டு 4:44. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். துருத்தியார் பலனத்துள்ளார் தொண்டர்கள் பலரும் ஏத்த அருத்தியால் அன்பு செய்வார் அவரவர் கருள்கள் செய்தே எழுத்தினை இசைய ஏறி ஏகம்பம் மேவினார்க்கு வருத்தி நின்றடிமை செய்வார் வல்வினை மாயுமன்றே. எருத்தினை இசைய ஏறி ஏகம்பம் மேவினார்க்கு வருத்தி நின்றடிமை செய்வார் வல்வினை மாயுமன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வருத்தி நின்று அடிமை செய்வார் வல்வினை மாயுமன்றே. காலையில எழுந்த துகர்ல எழுதுறது ஒரு பெரிய வருத்தம் தான். 5 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காருறது பெரிய காரியம் இல்லையா? அது ஒரு ஆனா அந்த நேரத்தான் நல்லா கண் ஆசுறோம். ஏன்னா ராத்திரி லேட்டா தூங்குறோம். ஆனா காலையில லேட்டா சீக்கிரம் எழுந்தது சிரமம் தான். அதனால அந்த வருத்தத்தை நாம் பெருமானுடைய நினைவாலே போக்கிக் கொள்கிற போது அவன் வருத்தி நின்று அடிமை செய்வான். அதனாலே நம்முடைய மல்வினைகள் மாயும் என்று சொல்லி திருமுறை தமிழனுடைய பயனை அந்த காலத்திலே உணர்ந்து நாவுக்கதை நமக்கு பாடி தந்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 45வது பதிகம் திரு ஒற்றியூர் பதிகம். இதுவும் திருநேரிசை. இராப்பண் 4ஆக நாழிகை 41 கலந்து 45 நாழிகைக்குள்ள மணி இரவு 10 12 மணிக்குள்ள நவரோசிலே பாடத்தக்கது. தொண்டை நாட்டிலே 20 தரமாக சென்னைக்கு வடக்கே
காலாடிப்பேட்டையை தாண்டி உள்ளது தேரடிக்கிட்டே இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க. பெருமான் இங்கே புற்றிடம் கொண்டவரானாகவும் அம்பாள் வடிவடை நாயகியாகவும் திகழ்கிறார்கள். இங்க இருக்கிற இதற்கான பெரிய புராண பாடல் 337. நன்றிங்கய்யா. திரு ஒற்றியூர் பதி இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 337. திருச்சிட்டம்பலம். விலங்கு பெரு திருமூன்றில் மேவும் திருப்பணி செய்தே உளங்கொள் திரு விருத்தங்கள் ஓங்கு திரு குறுந்தொகைகள் களங்கொள் திரு நேரிசைகள் பல பாடிகை தொழுது வளங்கொள் திருப்பதி அதனில் பல நாள்கள் வைகினார். நன்றிங்க. தம்பி கார்த்திகேயன் பன்னிசையை பற்றி பேசினார். நிறைய பண்கள் இருக்குது, ஆனா 24 தான் கிடைச்சதுன்னு. அந்த 24 கிடைத்த அந்த பன்னிசையில திரு என்ற அடைவுடைய பண்கள் 4 இருக்குது. அந்த 4ஐயும் பாடியவர் திருநாவுக்கரசர் மட்டுமே. அதை இந்த இடத்துல அந்த பாட்டை சுட்டி காட்டுகிறார். அந்த 4 தவிர சில இடங்கள்ல அந்த மாதிரி பாடியிருக்காரு. திருமறைக்காட்டுல, திருவற்றியூர்ல, காஞ்சிபுரத்துல அப்படிலாம் அந்த 4 பண்களையும் பாடியிருக்காரு. திருநேரிசை, திருவிருத்தம், திரு குறுந்தொகை, திருத்தாண்டகம். திருநேரிசையும் திருவிரசையும் 4ஆம் திருமுறை. அதுக்கப்புறம் திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறை, திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை. அதனால அந்த பதிகங்கள் எல்லாம் சுட்டி காட்டி அதிலே பெருமானை வணங்கினார் என்று சொல்றார். அதுல இங்கே முதலில் திருநேரிசை. வெள்ளத்தை சடையில் வைத்த வேத கீதன் தன் பாதம் வெள்ளத்தானடைய வேண்டில் மெய்தரு ஜானத்தியால் கள்ளத்தை கழிய நின்றார் காயத்து கலந்து நின்று உள்ளத்துள் ஒளியும் ஆகும் ஒற்றியூருடைய கோவே. உள்ளத்துள் ஒளியும் ஆகும் ஒற்றியூருடைய கோவே. இப்ப நம்ம சித்தாந்தம் சொல்லுவாங்க, ஆமா, நம்முடைய ஆன்மாக்களத்துல ஆணவம் என்ற இருள் இருக்கிறது, அந்த இருளை போக்கணும். அதுக்கு என்ன வழி? பெருமானை நினைத்தால் பெருமான் உள்ளத்துள்ளே ஒளியாக இருந்து அந்த இருளை போக்குவான் என்ற சித்தாந்த சைவம் பேசுகிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூர் உடைய கோவே. வாழ்க. வசிப்பெனும் வாழ்க்கை வேண்டாம். 2வது வாங்கம்மா, வந்த வாசலிருந்து சண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். வசிப்பு எனும் வாழ்க்கை வேண்டா வானவர் இறைவன் நின்று புசிப்பதோர் பொல்லல்லாக்கை அதனொடும் புணர்வு வேண்டில் அசிர்ப்பு எனும் அருந்தவத்தால் ஆன்மாவின் இடமது ஆகி உசிப்பு எனும் உணர்வும் உள்ளார் ஒற்றையோர் உடைய கோவே. உசிர்ப்பு எனும் உணர்வும் உள்ளார் ஒற்றையோருடைய கோவே. திருச்சிற்றம்பலம். வசிப்பெனும் வாழ்க்கை என்பது உலக நிலையில எல்லாரும் செய்யற மாதிரி எல்லாம் பொதுவா லேட்டா தூங்கி லேட்டா இருந்ததுதான் உலக வாழ்க்கை. ஆனா அந்த வசிப்பெனும் வாழ்க்கை வேண்டா. அதுக்கு மாறாக என்ன வேணும்? உசிப்பெனும் உணர்வு. காலையில இருந்து பெருமான வணங்கணும்ன்ற உசித்து எழுதல். அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஓங்கி அந்த திருவம்பல ஒரு பாட்டு வரும், அப்படியே சிலிர்த்து நின்று ஆண்டாள் பாடினாங்கன்னு. அந்த மாதிரி உசிப்பு எனும் உணர்வு என்ற சொல்லாலே அதை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய நாவுக்கரசர். வாழ்க வாழ்க. தானத்தை செய்து வாழ்வான். 3வது பாட்டு. அம்மா சொக்கம்பலம்மா. சொக்கம்பலம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. அடியாருக்கு அடிய. தானத்தை செய்து வாழ்வான் தலத்துளே அழுந்துகின்றே வானத்தை வணங்க வேண்டில் வன்மீன்கள் வல்லீராயே ஞானத்தை விளக்கை ஏற்றி நாடு உள்விடவ வல்லார் ஓனத்தை ஒழிப்பர் போலும்
ஒற்றையோர் உடைய கோவே ஊனத்தை ஒழிப்பர் போலும் ஒற்றையோர் உடைய கோவே. சிற்றம்பலம். ஞானத்தை விளக்க ஏற்றி நாடியுள் விரவவல்லார் ஊனத்தை ஒழிப்பர் போலும். எது ஞான விளக்கு? நமசிவாய தான் ஞான விளக்கு. அதுதான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கு அது சோதி உள்ளது, பல்லக விளக்கு அது பலரும் காண்பது, நல்லக விளக்கு அது நமச்சிவாய. அந்த நமச்சிவாய ஞான விளக்கை ஏற்றினால் உடம்பில் உள்ள ஊனமாகிய ஆணவம் அடங்கும் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. அதனால ஊனத்தை ஒழிப்பர் போலும். ஊனத்தை ஒழித்தல் என்பது வினைகளை ஒழித்தல், மலங்களை மாயையிலிருந்து நீங்குதல், ஆணவத்தில் அடங்கல், மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கின்ற அந்த ஊனத்தை ஒழித்தல் என்று உயரிய சைவ சித்தாந்தம் பற்றி பேசுகிற பாடல்கள். வாழ்க வாழ்க வாழ்க. காமத்துள் அழுந்து நின்ற அம்மா பரமேஸ்வரி அம்மா. ஐயா. 4வது பாட்டு. 4:45. காமத்துள் அழுந்தி நின்று கண்டால் ஒரு புண்ணாதி சாமத்து வேதம் ஆகி நின்றது ஓர் சயம்பு தன்னை. ஐயா சயம்பா சுயம்பாங்க ஐயா? சுயம்பு. அது சுயம்புன்றத சயம்புன்னு சொல்லி அதை இதை சொல்லுவாங்க, பாடபேதம்னு சொல்லுவாங்க. சில பேர் சயம்பு சொல்லுவாங்க, சில பேர் சுயம்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் சொல்லலாம். காமத்துள் அழுந்தி நின்று கண்டரால் ஒரு புண்ணாதி சாமத்து வேதம் ஆகி நின்றது ஓர் சுயம்பு தன்னை. ஏமத்தும் இடையிராவும் ஏகாந்தம் இயம்புவார்க்கு ஓமத்தில் ஒளியது ஆகும் ஒற்றியுடைய கோவே. ஓமத்தில் ஒளியது ஆகும் ஒற்றியூர் உடைய கோவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சயம்புவா சுயம்புவான்னு அம்மா கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா பாடபேதம்னு சொல்லுவாங்க. அத சில பேர் சயம்பு என்று சொல்லுவார், சில பேர் சுயம்புன்னு சொல்லுவாங்க. அதற்கு பெருமான் தான் தோன்று ஈஸ்வரன் சொல்லி தானாக தோன்றுதல். அந்த தானாக தோன்றுதல் எதனால அமையும்? ஓமத்துள் அமையும். பெருமான் தீமுகத்திலே தோன்றுகிற போது அது தீமுகத்திலே பெருமான் என்ன பண்ணுவான்? அவனுடைய திருவடியையும் திருமுடையும் காண்கிற மாதிரி உயர்ந்து நிற்பான். அதனாலே சயம்பு உருவம் என்பது ஓமத்தியாய் நிற்றல். அதனால ஓமத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூருடைய கோவை என்று அந்த சிவ வேள்வியில பெருமான் தீமுகத்திலே தோன்றுகிற செய்தியை சொல்றார். கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தடல் வெளிப்பட்ட என்றாய்னு பாடுவார் மணிவாசகர். அந்த வியந்தடல் வெளிப்படுதல் தான் சயம்பு என்றும் சுயம்பு என்றும் சொல்லி அதுவே தான் தோன்று ஈஸ்வரனாக கருதுதான். வாழ்க வாழ்க வாழ்க. சமயமேல் ஆறுமாகி 5வது பாட்டு. சரிதாம்மா, வாங்க. ஆத்தூர் சரிதாம்மா, வாய்ப்பு இருக்கா? ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. 45வது பாட்டு இதுல இல்லைங்க ஐயா. சரிங்கம்மா சரிங்கம்மா, நல்ல காதால கேளுங்க. சரி, கேட்டுக்கிறீங்களா? பாடினா ஒரு புண்ணிய, காதால கேட்டா 2 புண்ணியம். வாழ்க வாழ்க. காதால கேளுங்க. ரைட். அடுத்து. நன்றி நன்றிங்க. சமயமேலாருமாகி தானொரு சயம்புவாகி சமயமேலாருமாகி தானொரு சுயம்புவாகி இமயவர் பரவியேத்த இனிதெனங்கிறந்த ஈசன் கமையினை உடையராகி கழலடி பரவுவார்க்கு உமையொரு பாகர் போலும் ஒற்றியூர் உடைய கோவே கமையினை உடையராகி
கழலடி பரவுவார்க்கு உமையொரு பாகர் போலும் ஒற்றியோர் உடைய கோவே. நன்றிங்க. ஆக இங்க சமயமேல் ஆறுமாகி தானொரு சயம்புவாகி, அதை சயம்புன்னு சொல்ல சுயம்புன்னு சொல்ல அது பாட பேதமா சொல்லுவாங்க அத. அதனால பெருமான் தான் தோன்றி ஈஸ்வரனா இருக்கிறான். அப்படி தான் தோன்றுகிற பெருமான் தீமுகத்தில் எழுகிற போது அவன் சோதியாய் சுடராய் உள்ளான். சோதி என்பது சிவம் என்றும் சுடர் என்பது சக்தி என்றும் சொல்லி, அதனால சோதியும் சுடரும் தான் உமையொரு பாகமாகி அம்மையப்ப வடிவன்னு சொல்ற மரபை சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஒருத்திதன் தலை சென்றானே. பாண்டிச்சேரியில இருந்து ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா இருக்கீங்களா? இருக்கீங்க. வாங்க சாமி வாங்க. நன்றி நன்றி. நமச்சிவாயம். பின் உடையுடலுக்காக 6வது பாட்டுமா? ஒருத்திதன் ஒருத்தினாரென்றுலானை கரத்திட்டலுள் காமித்து ஒருத்திக்கு நல்லனாகி மறுபடித்து தொழித்து இண்டே ஒருத்திலை பாகம் வைத்தான் உறைவினாலையும் முன்னி ஒருத்திக்கு நல்ல ஒற்றியூருடைய கோவே. ஒருத்திக்கு நல்ல நன்றோர் ஒற்றியூருடைய கோவே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காலை வணக்கம். பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று சொல்வார்கள். அந்த பெருமான் ஒருத்தியை வைத்திருக்கிறான். அதை பாகமாக வைத்தாருன்னா இல்ல இன்னொருத்திய கூட வச்சுக்கிறான். அவன் தடமேல வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக அவன் கங்காதரனாகவும் உமையொரு பாகரம் இருக்கிற செய்திய நகைச்சுவையோடு கூடிய வகையில பாடின பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து பிணமுடை உடலு செல்வம் 7வது பாட்டு. பிணமுடை உடலுக்கு ஆக பித்தராய் திரிந்து நீங்கள் புணர்வெனும் போகம் வேண்டா போக்கலாம் பொய்மை நீங்க. நினமுடைய நெஞ்சினுள்ளால் நினைக்குமா நினைக்கின்றார்க்கு உணர்வினோடிருப்பார் போலும் ஒற்றியோர் உடைய கோவே. நினமுடைய நெஞ்சினுள்ளால் நினைக்குமா நினைக்கின்றார்க்கு உணர்வினோடிருப்பார் போலும் ஒற்றியோர் உடைய கோவே. திருச்சிற்றம்பலம். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானான்னு சொல்லி பெருமான் நாம் நினைப்பிலே உணர்வாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பின்னுவார் சடையான் தம்மை. பத்மாவதியம்மா வாங்கம்மா. 45 இல்லையா, நான் 46 படிக்கிறையா. சரிங்கம்மா சரிங்க. வாங்க ரயில்வேக்காரம்மா, வாய்ப்பு இருக்கா? சித்ராம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா, படிக்கிறேங்க ஐயா. வாங்க. திருச்சிற்றம்பலம். பின்னுவார் சடையான் தன்னை பிதற்றிலா பேதைமார்கள் துண்ணுவார் நரகன் தன்னுள் தொல்வினை தீர வேண்டின் மன்னுவான் மறைகளோதி மனதினுள் விளக்கொன்றேற்றி உண்ணுவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே. உண்ணுவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. உண்ணுவார் உள்ளத்துள்ளாரு அவனை எப்படி உண்ணணும்னா மண்ணுமான் மறைகளோதி மனத்தினுள் விளக்கேற்றி அஞ்செடுத்தாலே நினைக்கணும். அஞ்செடுத்தாகிய விளக்கை மனதிலே ஏற்றினால் அவன் உள்ளத்திலே வந்து குடிகொள்வான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து முழ்குவார் போகம் வேண்டி. வாங்க தமிழரசியம்மா ஆத்தூர்ல இருந்து. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. முழ்குவார் போகம் வேண்டின்
முயற்சியால் இடர்கள் வந்தால் எல்குவார் எல்கி நின்றங்கு இது ஒரு மாயம் என்பார் பல்குவார் பக்தராகி பாடியும் ஆடி நின்று உள்குவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே. திருச்சிட்டம்பலம். நன்றியா. பெருமானை ஆடிப்பாடி தொழுதல், பாடி ஆடி உள்குவார் என்பது, பாடுதல் என்பது பெண்மைக்குரியது, ஆடுதல் என்பது ஆண்மைக்குரியது. பெருமான் ஆடுகிறார், அம்பாள் பாடுகிறார். மாதன நேரிழையீர் தடங்கண் மலையாள் மகள் பாட தேதெறி அங்கையிலே ஏந்தி ஆடும் திறமே தெரிந்துணர்வார். ஆனா பாடி ஆடுதல் என்பது சிவசக்தி தன்மை, பாடுதல் என்பது பெண்மைக்குரியது, ஆடுதல் என்பது ஆண்மைக்குரியது. அதனால பாடுதல் சக்தி, ஆடுதல் சிவம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வெறுத்துக புலன்களைந்தும். செல்வியம்மா இருக்கீங்களா? செல்வியம்மா இருக்கீங்களா? சிவா திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நம சிவாயவே. வாழ்க வாழ்க. ஐயா 8வது பாடம் 9வது பாட்டுங்களா ஐயா? 10வது பாட்டுமா? சாரி. வெறுத்து புலன்களைந்தும் வேண்டிற்று வேண்டும் நெஞ்சே, விருத்துக புலன்கள் ஐந்தும் வேண்டிற்று வேண்டும் நெஞ்சே, மருத்துக ஆர்வசற்ற குரோதங்கள் ஸ்லானமாய பொருத்துக புட்கத்தோர் உடையானை அடர உன்ற ஒற்றுகந்த அருள்கள் செய்தார் ஒற்றியூர் உடைய கோவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஒருத்துகந்து அருள்கள் செய்தான் ஒற்றியூர் உடைய கோவே. பெருமான் என்ன பண்ணால், நாம் தவறு செய்தால் அதற்கான தண்டனையை தருவான். அவரவர் வினை அவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும். எல்லாம் மன்னித்து போவான், பொறுத்துட்டு போவான், பிழைத்துட்டு போவான்றதெல்லாம் வேற. பிராயச்சித்தம் தரலாம் நம்ம சைவ சமயம் அல்ல, அது வேற சமயங்கள். நம்ம காஞ்சத்தோர் பாட்டு இருக்கும், அந்த பாட்டு என்னது? புளியம்பளாரால் மோதுவிப்பாய் உகப்பாய் முனிவாய் கச்சி ஏகப்பவேடு. அதனால பெருமான் ஒருத்து உகந்து அருள்கள் செய்வான். அவன் ஒருக்கவும் செய்வான், உகப்பவும் செய்வான். ஒருத்தல் என்பது நம்முடைய தீவினைக்குரியது, உகத்தல் என்பது நல்வினைக்குரியது. நாம் நல்வினை செய்தால் அவன் முகப்பான், நாம் தீவினை செய்தால் அவன் ஒருப்பான். இல்ல என்ன நீ மன்னிச்சிடணும், பிழை பொறுக்கணும்ன்றது சைவ சமயத்திலே இல்லை. இடரு களையாரேனும் எனக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாருன்னு சொல்வது இதுக்காக தான் சொன்னது என்று சொல்லுவாங்க. அதனால ஒருத்து வந்து அருள் செய்தது பெருமான். நாம் செய்கிற தீவினைக்கான துன்பத்தை தருகிற போது அதை ஒருத்தல் என்றும், நல்வினைக்கான பயந்த போது உகந்தல் என்றும் கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. அதான் உயரிய சைவ நெறி. வாழ்க. அடுத்து இதுவும் திருவொற்றியூர்ல திருநெறிசை தான். இராப்பகன் 4ஆக 46வது பதிகம். இராப்பன் 4ஆக அந்த நாழிகை 41 46 நாழிகை, இரவு 10 to 12 மணிக்குள்ள இதுல பாடுறது என்னது? நவரோஸ்ல பாடுறது. தொண்டை நாட்டின் 20 தலமாக சென்னைக்கு வடக்கே காலாடிப்பட்ட தொண்டை தேரடி இருக்க அருகே இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பெருமான் புற்றிடங்கொண்டாராகவும் அம்பாள் வடிவுடைய நாயாக இருக்கிறார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 337. நன்றிங்க. ஒற்றியூர் இடம் சுட்டி செக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 337. திருச்சிட்டம்பலம். விலங்கு பெரும் திருமூன்றில் மேவும் திருபணி செய்தே உளங்கொள் திருவிருத்தங்கள் ஓங்கு திரு குறுந்தொகைகள் களங்கொள் திருநேரிசைகள் பலகா பாடி கை தொழுது வளம் கொள் திருப்பதி அதனில் பல நாள்கள் வைகினார். நன்றி. திருவொற்றியூர்ல பல நாள் தங்கியிருந்த காரணத்தினால திரு என்று வருகிற அந்த பண்கள் அமைப்பிலே உள்ள திருநேரிசை, திருவிருத்தம், திரு குறுந்தொகை, திரு தாண்டகம் முதலிய பாடல்கள் எல்லாம் பலவும் இங்கே பாடி அங்கே உரைந்தார் என்று சொல்கிற பாடல். இந்த 46வது பதிகத்துல 2 பாட்டு தாங்குது. யார் படிக்க போறது? 2 பாட்டு. முதல் பாட்டுங்களா ஐயா? அவங்க இவங்க யாரா படிக்கிறாங்க 46வது பதிகத்துல. ஆமா இருங்கம்மா ஒரே ஒரு செகண்ட்மா இருங்கம்மா. ஐயா என்ன சொன்னீங்க முதல்ல நீங்க? இல்ல யாரோ வரமா நான் 46வது படிக்கிறேன். தெரியல, அதனால கேட்டேன். சரிங்க கொடுங்க ஐயா. ஸ்ரீதேவி ஐயா வாங்க.
ஸ்ரீதேவி ஐயா இருக்கீங்களா? சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா. சிற்றம்பலம். ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றையோர் உடைய கோவே ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றையோர் உடைய கோவே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே. திருமுறை தமிழுக்கு வந்தா நமக்கு பாட்டுக்கு சான்ஸ் கிடைக்குமா? இல்ல நம்ம பாட விட மாட்டாங்களா அப்படின்னு பல விதமா நினைப்போம். அது வாய்ப்பும் வசதியும் இருந்தால். ஆனால் பெருமான் ஓம்பினி உய்ய கொள்ளாய். யார் யாருக்கு என்ன பலனோ அவரவர்களுடைய பலன். சில பேருக்கு கேட்கிற பலன், சில பேருக்கு பாடுற பலன். அந்த வகையில பெருமான் நம்மை ஆட்கொள்வான். ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவேன்னு நம்ம திருமுறை தமிழுக்காக பாடின பாட்டெல்லாம் கொள்ள வேண்டும். ஓம்பினேன் குட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து மனசுல எதையோ நினைக்கிறான். அதனால அந்த கொடுமைகளிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும். அதனாலே ஓம்பினி உய்ய கொள்ளாய் என்று விண்ணப்பம் செய்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மனமெனும் தோணி பற்றி. ஐயா நான் படிக்கிறேன். இல்ல கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க இல்ல நீங்க என்னதான் பண்ணாலும் நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. சரிதாமா? சரிதாமா இருக்கீங்களா? 45வது பதிகத்தை பாடுறன்னு போது இல்ல 46வது பதிகம் பாடுறேன்னு யார் சொன்னாங்களோ அவங்கள பாட சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா. நான் சொல்றேன். நான் கூப்பிடுறேன் தாயே, நான் கூப்பிடுறேன். சரிதாமா இருக்கீங்களா? 45 இல்ல 46 பாரு நான் சொன்னையா. கொஞ்சம் பொறு சாமி. சரிதாமா? அந்த பாட்டு பாடு மனமேனும். அது அந்த ரெண்டு ஆர்வமா பாடுன்னு சொல்லி முன்கூட்டி வந்தவங்கள பாட சொல்லுங்களா. ஏன் நீங்க அடுத்த போறீங்க? அவங்க 46 பாடன்னு ஆர்வமா கேட்டிருக்காங்க முன்கூட்டியே முதல் பதிகத்திலேயே. அவங்கள பாட வைக்கலையா. சிவாயன் வாங்க. சரிதாமா பாடிடுங்க. திருச்சிற்றம்பலம். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலையூற்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறி கடலோடும் போது மனதேனும் பாறை தாக்கி மறையும் போதறிய ஒண்ணா துணையுனும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவா துணையனும் உணர்வை நல்காய் ஒற்றி ஊருடைய கோவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இப்ப வாங்கம்மா பத்மாவதிமா அதே பாட்டு படிங்க வாங்க. அவங்க 46 பதிவு சொன்னா அதுல இருக்கிறது 2 பேர் தான். 2 பாட்டி அவங்களே படிக்க சொல்லுங்க. அவங்க ஆர்வத்தை வந்து இது பண்ண வேணாம். 2 பாட்டி படிக்க சொல்லுங்க. அதே படிக்கலையா? நல்ல ஆமா. இருங்க சங்கரையா இருங்க. ஒரே செகண்ட் இருங்க சாமி. வாங்க பத்மாவதிமா இப்ப படிங்க. அந்த 2வது பாட்டு படிங்க. 2 பாட்டி படிக்க. 2 பாட்டு தான் இருக்குது. 2 சேர்த்து படிக்க சொல்லுங்க. படிங்கம்மா. சிவாய நம்மையா. நன்றி ஐயா. ஐயா 3 பாட்டு 4 பாட்டு இல்லையா என்கிட்ட. சிவாய நம்ம 2 பாட்டு தான் பாட்டுல. நன்றி 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 ஐயா. உங்ககிட்ட எது அதை படிங்க. நேரத்தை வீணடிக்காம சொன்ன உடனே டக்குனு எது இருக்குதோ அதை பாடுங்க. உங்ககிட்ட இருக்கிற பாட்டு. ஒப்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்கே மூக்க மாட்டே பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஒப்பினி உய்ய கொள்வாய் ஒற்றியூர் உடைய கோவே. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது ஊனை ஊனும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. ஊனை ஊனும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. நன்றி ஐயா. மன்னிக்கணும்.
உனைவுணும் உனைவுணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவை என்பது பெருமான நினைப்புதான் முக்கியம். வாய்ப்பு இருந்தவங்க பாடலாம், வாய்ப்பு இல்லாதவங்க கேட்கலாம். பாடினாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம். ஐயோ நம்ம பாடல வாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்படுறதில்ல, கேட்ட புண்ணியம் கிடைச்சேன்னு சந்தோஷப்படலாம். அதனால ரெண்டுமே இருக்கும். அதனால யார் யாருக்கு எதியமோ எதியமை பணிகொடும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுத்தருளாயன்னு அந்த ஓம்பினி உய்ய கொள்ளான்னு பல நினைத்து வருத்தப்படுவதை விட நமக்கு கேட்கிற புண்ணியம் கிடைச்சதா சந்தோஷம், பாடுற புண்ணியம் கிடைச்சா சந்தோஷம். அப்படி நினைத்த அந்த உணர்வு தான் முக்கியமா தவிர பாடுறதும் கேட்கறதும் அதனால அது ஒரு செயல். ஆனா யார் யாருக்கு எது வாய்ப்பு அந்த வாய்ப்பு பயன்படுத்தினா நீ நான் போட்டி போட்டு இருக்க வேண்டாம். வாழ்க வாழ்க வாழ்க. சரிங்க ஐயா. சரி ஐயா, வரிசை மாதிரி போகுது ஐயா. பதிக பாராயணம் பல பேர் கவனிக்கிறாங்க. அதனால யார் முன்ன வராங்களோ அவங்கள முதல்ல பாட விட்டு பின்னாடி புகுவார் அவர் பின் புகுவேன்னு அடுத்த பாடம் நம்ம பாடிக்கலாம். இந்த பதிகம் இல்லைன்னா அடுத்த பதிகம் படிச்சுக்கலாம். இல்ல எதுவும் படிக்க வாய்ப்பு இல்லைன்னா பேசாம காதால உட்காந்து 1 மணி நேரம் ஃபுல்லா காதால கேட்டா அந்த புண்ணியம் எல்லாத்த விட அதிகமான புண்ணியம். வாழ்க வாழ்க. சரிங்க சரிங்க சரிங்க. அவங்க தாமதம் ஐயா. வரிசை மாதிரி போட்டாங்கன்னா வாங்க ஐயா, அந்த 2 பாடலையும் நீங்க பாடிடுங்க ஐயா. இல்ல 2 பாட்டு யார் யார் பாடானுங்களோ எல்லாம் ஆளுக்கு ஒரு பாட்டு படிச்சு முடிச்சிடலாம். அந்த இருக்கிற நேரத்துல பல பேருக்கு இந்த பதிகம் பிடிக்கும், அதனால படிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா மனதை ஈர்க்கின்ற பாடல், ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த மாதிரி எங்க ஐயா தரவர் ஐயா அந்த பாடம் ரொம்ப நல்லா ரொம்ப விரும்பி பாடுவாங்க அந்த பதிகத்தை. 2 பாட்டு. ஓம்பினின் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன். பாம்பின் வாய் தேரை போல பல நினைக்கின்றேனே. ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றையூருடைய கோவே. ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றையூருடைய கோவே. போல பல நினைக்கின்றேன். ஐயா இந்த பாடுகிற ரொம்ப பிடிக்கா, இது படிச்சா ரொம்ப புண்ணியா, நான் படிச்சனையான்னு சொல்லி அப்படி நினைக்கிறது தான் பல நினைத்தல். அதனால அதை பாடினாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம். வாழ்க வாழ்க வாழ்க. பாடுயா மனமெனும் தோணி. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய ஒண்ணாது உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றையூருடைய கோவே. உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றையூருடைய கோவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. திருவொற்றியூர்ல இருக்கிற இந்த திருவொற்றியூர் திருநேசர் அமைந்த இந்த பாட்டுல இந்த பதியத்துல 2 பாட்டு தான் இருக்குது. அதுல ஓம்பினேன் குட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை என்பத தோத்திரப்பாடலாகவும் அடுத்து இருக்கிற மனமெனும் தோடி பெற்ற சாத்திரப்பாடலாகவும் சொல்லுவார்கள். அப்படி அது உயர்ந்த கருத்துக்களை கொண்டது அப்படின்னு இந்த பதிகத்தை சொல்லிட்டா அப்ப மத்தெல்லாம் உசந்தது இல்லையா? ஆனா பெருமான் கொடுத்ததே ஏட்லனவனா வேண்டியதை தந்தோன்னு சொன்னா. இந்த இடத்துல நம்ம மனசு இருக்கா, அது நமக்கு உயர்ந்தா தோணுதை தவிர அப்ப எல்லா பாடலுமே ஒஸ்திதான். நமக்கு எது இருக்குதோ அது நமக்கு ஒஸ்தியா தோணுது. அதனாலதான் பல நினைத்தல் என்பது அதுதான். ஏன்னா எனக்கு ஐயா அது ரொம்ப பிடிக்கான்னா மொத்த பாட்டெல்லாம் பிடிக்காதுன்னு அர்த்தமா? இல்ல இது ரொம்ப ஒஸ்தினா மொத்தெல்லாம் மாட்டோன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, எல்லாமே சமமானதான். 63 நாயன்மார்கள் எப்படி திருநீலகண்ட கொயவனார் முதல் அனைத்து சமமும். அதனால இருக்கிற 274 தலங்கள்ல இருக்கிற 792 பதிகங்களும் வேண்டியதை தந்தோம் என்று பெருமான் எல்லாத்தையும் சமமா தான் கொடுத்துருக்கான். நமக்கு சில பாடல் பிடிக்கிறா, அது ரொம்ப வசதியானு சொல்லி மற்றது மட்டும் தட்டவனா, இது நமக்கு பிடிக்கிறது அடுத்ததா பிடிக்காத व्यक्ति வேணும். எல்லாமே ஒன்றுதான். வாழ்க வாழ்க வாழ்க. இப்படி அதுதான் பல நினைத்தல்னு சொல்லுவார் எங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. இந்த பதிகத்தை யார் யார் படிக்கணும் நினைக்கலாம் அது படிக்கிறவங்க எல்லாரும் அந்த 2 பாட்டையும் அந்த படிச்சிடலாம். இன்னைக்கு எல்லாம் நாளை கூட அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நான் அடுத்த பதிகத்துக்கு போலாம். பாடாதவங்களுக்கு வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம். இருக்கட்டும்ங்கம்மா. நான் கூப்பிடுறேம்மா. புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே, நான் கூப்பிடுறேம்மா. சித்திரம்மா வாங்க.
ஐயா அவங்களதான் பாட சொல்லுங்களேன். அவங்க பாடின பிறகு பாடுறேன். நீங்க பாடுங்க. நான் கூப்பிடுறேம்மா. சிவசிவா நான் கூப்பிடுறேன். பாடுங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிச்சே முகக்க மாட்டேன். பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே. மனம் எனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த இரண்டு பாட்டிலையும் தோத்திர கருத்துக்களை சாத்திர கருத்துக்களாகவும் சாத்திர கருத்துக்களை தோத்திர கருத்துக்களாக வைத்து அப்பர் சாமி பாடினான்னு இந்த பதிகத்தை சொல்லுவாங்க, இந்த பாட்டை சொல்லுவாங்க. அதனால இதனுடைய தோத்திர கருத்துக்களையும் சாத்திர கருத்துக்களையும் சித்ராம ஒரு சொற்பொழிவாக கூட பண்ணிடலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நானே சொல்லணும்னா நான் சொல்லலாம். ஆனா நான் சொல்ல விட மத்தவங்க சொல்லி கேட்கிற சுகம் இருக்குது, அது பெரிய சுகம். அதனால அது மத்தவங்களை பேச வச்சு கேட்டு ஒரு கேட்கிற புண்ணியமும் எனக்கும் கிடைக்கும். வாழ்க வாழ்க. நிச்சயம் சித்ராமா பேச வச்சிடலாம். நன்றிங்க ஐயா. ஆமா, நியூ ஜெர்சியில இருந்து வேலூர் சேமா. திருவொற்றியூர் திருநேரிசையில தோத்திரமும் சாத்திரமாகிய இந்த பாட்டு இருக்கிறதே 2 பாட்டு தான். அந்த 2 பாட்டுடைய தோத்திரம் சாத்திரம், தோத்திரத்தில் சாத்திரம், சாத்திரத்தில் தோத்திரம் அப்படின்ற அமைப்பு வச்சு படிக்கலாம். வாழ்க வாழ்க. ஐயா பதிகம் சொல்லுங்க ஐயா. இப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். 4:46 4ஆம் திருமழ 46 திருநேரிசை திருவொற்றியூர் பதிகம் 2 பாட்டு தான். அதுல 2த்தையுமே படிக்கலாம். சரிங்க ஐயா. ஓம்பினேன் கூட்டை வளன்னு ஆரம்பிக்கும் திருநேரிசை. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. எடுத்துட்டேங்க ஐயா. இதை படிச்சிடுறேங்க. படிங்க. அமெரிக்கால இருந்து ஒலிக்குது குரல், தேவார குரல். வாழ்க. ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்றே மூக்க மாட்டேன். பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைகின்றேனே ஓம்பினி உய்ய கொள்வாய் ஒற்றியூர் உடைய கோவே. மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடலோடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியம் போதறிய ஒண்ணா துணையுணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. திருச்சிற்றம்பலங்கய்யா. கம்போடியா சிவங்க இல்ல, நியூ ஜெர்சிலயும் சிவம், அமெரிக்காலயும் சைவம் இருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பாலசுந்தரையா பாடுறாங்களாமே. பாலசுந்தரையா வாங்க வாங்க. சிவாய நம்ம ஐயா. வாங்க வாங்க ஐயா. லைன் கிடைக்கல, அதனாலதான் நான் ட்ரை பண்ணிட்டே. உங்க பேர போயிட ஒருத்தர் கண்ணைக்கிரியான வந்தாரு, பரிதிபார் கலைஞரை காணோம். கிரண். வாழ்க வாழ்க. நீங்க 4 வருமா அந்த பாடகை ரொம்ப சந்தோஷம். நல்லது நல்லது. உங்க வீட்டம்மா நீங்க உங்க பேர பிள்ளைகள் 2 பேர் 4 பேருமா சேர்ந்து பாடுறீங்க. 4 பேர் பெருமக்களா. வாழ்க வாழ்க. 2 பாட்டையும் படிச்சிருக்கீங்க. சிவாய நம. 4:46 திருநேரி. ஆமாய்யா ஆமாய்யா வச்சுட்டே இருக்கேன். ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிட்டு முகைக்க மாட்டேன். பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே. மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி
சிறிகடல் ஓடும் போது மனனெனும் தாப்பாரை தாக்கி மறியும் போதறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. சிவாய். பட்டமல்லம்மா இப்ப வாங்க. சிவாய நமங்க ஐயா. ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய ஒண்ணாது உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றியோர் உடைய கோவே உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றியோர் உடைய கோவே. சிவாய் நம. அந்த தேவாரத்துல மொத்தம் 792 பதிகம், 4700 பாட்டு. எல்லா பாட்டும் நம்மளால ரசிக்க முடியாது, சில பாடல்கள் மட்டும் தான் ரசிக்க முடியும். அதுல நமக்கு தெரிஞ்ச பாட்டை நம்ம பாடலான்றது ஒரு சுகம். அதை விட பெரிய சுகம் நமக்கு தெரிஞ்ச பாட்டை அடுத்தவங்களை பாட வச்சு கேட்கறதுங்கிற சுகம் இருக்க, அது இரட்டிப்பு சுகம். அதை அனுபவிச்சதான் தெரியும். அதனால மற்றவங்களை பாட வச்சு கேட்கறது. வாழ்க வாழ்க. இந்த பதிகத்தை யார் யார் பாடினால எல்லாரும் அவங்க திருப்திப்படி எல்லாரும் பாடி முடிச்சிட்ட அப்புறம் அடுத்த பதிகத்துக்கு போலாம். யாரு பாடவில்லை படிக்கவில்லைன்ற குறை வேண்டாம். விரும்புவர்ல அந்த பாட்டை படிச்சா 2 பாட்டையும் திரும்பி படிச்சிடலாம். முடிச்சிட்ட அப்புறம் அடுத்த பதிகத்துக்கு போலாம். எல்லாரும் பாடிட்டாங்க ஐயா. இருந்தாலும் சாம்பசிவாயா குரல்ல கேட்கலான்ட்டு என்னையா சாம்பசிவாயா குரல்ல பாடலையா பாட கேட்கணுமா? ஆமாங்க, ஞாயிறு இருப்போம். ஐயா குரல்ல கேட்கணும். இருங்க, கொஞ்சம் இருங்க. பணப்பாக்கத்து ஐயா, நீங்க பாட விரும்புறீங்கன்னா அந்த பாட்டை பாடிடுங்க. டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு இல்லையா? நான் நாளைக்கு கூட அந்த பதிகத்தை படிக்கலாம். நாளைக்கு மறுபடியும் நாளைக்கு காலைல ஆரம்பிச்சு யார் யார் விரும்பாலும் அத்தனை பேரையே படிக்க வச்சுட்டு அப்புறம் அடுத்த பதிவு போல ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னைக்கு வந்து தாமரையாக்கினவர் நேரு விருப்பத்துக்கு அவர் பாட சொல்லுங்க. மிச்சம் நாளை காலையில எல்லா விரும்புறவங்க அத்தனை பேர் இந்த பதியத்தை படிச்சிடலாம். 2 பாட்டா. திருச்சிற்றம்பலம். டைம் ஆயிடுத்து, நிகழ்ச்சி முடிக்கணும். அதனாலதான் ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளதோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிட்டே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கையேற்றி செறிகடல் ஓடும் போது மனமெனும் பாறை தாக்கி அறியும் போதறிய ஒண்ணாது மனமெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய ஒண்ணா உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. என்ன சங்கர் ஐயா, ஆத்மா துடிக்குதா? பாடிடுங்க. நமச்சிவாயம். கணபதி ஐயா இருங்க ஐயா, இதை வந்துடுறேன்.
ஐயா ஐயா டைம் ஆயிடுதா? இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி முடிச்சிருக்கோம். நாளை காலையில எல்லாரையும் பாட விரும்புற அத்தனை பேரையும் பாட வச்சிடலாம் ஐயா. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த பதியத்துக்கு போலாம் ஐயா. சரிங்க. சங்கர் ஐயா என்ன சொல்லுது மனசு? இப்பயே பாடிட்டு இருந்தீங்க, நாளைக்கு படிக்கலாமா? பாடுறேன் ஐயா. நான் 2 வாட்டி சொல்லியாச்சு. பாடிடுங்க. திருச்சிற்றம்பலம். ஓம்பினேன் கூட்டைங்காலா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பினா முளை போல கருத்தேற்ற முகத்த மாட்டேன் பாம்பின் வாய் பேரை ஆடியோ வரல. அதாங்க பாம்பின் வாய் தேரை போலன்னா இப்ப தேரை வந்து பாம்பின் வாயில மாட்டின மாதிரி நின்று போச்சு ஐயா. மறுவரும் தோழி பற்றி மறுவரும் கோலை ஊன்றி இரவேனும் சரத்தை ஏற்றி பெருகடல் ஓடும் போது மதனும் பாறை தாக்கி ஒன்னா துணையும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. திருச்சிற்றம்பலம். சாம்பசிட்ட சொன்னாரு. நாளை காலையில இந்த திருமுறை சமயத்துல சாம்பசி ஐயா இந்த 2 பாட்டையும் பாடி விரும்புறாங்க அத்தனை பேரையும் பாட வச்சுட்டு அதுக்கப்புறம் 47வது பதியத்துக்கு போலாம். வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. ஐயா இந்த பாட்டு வந்து படிக்கும் போது 6ஆவது வகுப்புல இந்த பாட்டு வந்து ஐயா மனமும் தோழி பற்றி இன்னைக்கே முடிஞ்சு பாடானா சான்ஸ் விட்டு போச்சு நினைக்க வேணாம். இன்னைக்கே பாடினாலே அந்த தொடர் நிகழ்ச்சி யார் வேணாலும் எப்போனாலும் டெய்லி பாடிக்கலாம். வாழ்க வாழ்க. எல்லாருக்கும் இடம் உண்டு. நன்றி. நிகழ்ச்சி அப்படிதான் கலந்துரையார் மாதிரி கலந்தனின் அடியாரோடு வாழா கழித்திருந்த. வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. படிக்கலாம். ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா, கார்த்திகேயன் தம்பிய பாட சொல்லுங்க ஐயா இந்த பாட்டை. அதாம்மா நாளைக்கு எல்லாரும் போடமா விரும்புற அத்தனை பேரும் நாளைக்கு போடலாம். டைம் இன்னைக்கு மணி ஆயிடுச்சு. நிகழ்ச்சி 1 மணி நேரம் 1 மணி நேரத்துல முடிச்சோம்னா அப்பதான் டெய்லி விரும்புற அத்தனை பேரும் நாளைக்கு பாடலாம். எல்லாரும் பாடலாம். சாம்பசரியா பாடுவாரு, கார்த்திகேயன் பாடுவாரு, சிவனேசன் பாடுவாரு, சித்ரா அம்மா இதுக்கான விளக்கத்தை வேற சொல்லியிருக்கேன். எல்லாரும் பாடலாம், எல்லாரும் கேட்கலாம். சரிதானுங்களா? இன்னையோட முடிஞ்சிட்டு இந்த நிகழ்ச்சி இது டெய்லி தொடரும். இது தொடர் நிகழ்ச்சி. அதனால அந்த டைம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சு எல்லாரும் தொடரலாம். அதனாலதான் சொன்னேன் இந்த பதியத்தை பாடி முடிச்சப்பறம் அடுத்த பதியத்துக்கு போறேன்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. கண்டிப்பா நிறைவு செஞ்சுக்கலாம். திருத்தம் ஐயா. ஓம்பினேன் கூட்டை வாழறவா பாலாவா பாலரன் தான் இருக்குது புக்ல. வாழா இருத்தல்னா சும்மா இருக்கிறது அர்த்தம். அதுக்கான விளக்கங்கள்லாம் அம்மா சொல்லிருக்கேன். சித்திர அம்மா நல்லா அழகா சொல்லுவாங்க. தோத்திரத்தில் சாத்திரம் தாத்திர சோத்திரம்னு இந்த திருவத்தியூர் திருநேரிசைக்கு அம்மா விட்டு விளக்கம் சொல்லியிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, நானும் சேர்ந்து கேட்பேன். வாழ்க. சொல்றதை விட கேட்கல சுகம் அதிகன்றதுனால தான் அவங்கள பேச சொல்றேன். நானே பேசி முடிச்சிடலாம், எல்லாமே எனக்கும் தெரியும், நானே சேர்த்துடலாம். ஆனா அந்த ஆணவம் கூடாது என்பதால்தான் மற்றவங்கள பேச வச்சு கேட்கறது. அதுக்கான விளக்கங்கள்லாம் அம்மா சொல்லுவாங்க. நன்றிங்க ஐயா. நிறைய பாடல் பாடுங்க. வாழ்க வாழ்க. ஐயா சாம்பஸ் ஐயா விடுமின் வெகுளி திருமுறை கதவை தரனா கதை மூடிடணும். ஏன்னா அந்த டைமோட மூடிட்டு தான் அடுத்த நாள் திறக்க முடியும். நான் நீட்டிட்டே போனோம்னா அப்படி இதாயிடும். அதனாலதான் அந்த பொன்னூசல் வந்து பொன்னூசல் பாடிட்டு சொல்லுங்க. பொன்னூசல் பாடிட்டுதான். பொன்னூசல் பாடி நம்பர் விடுமின் பாடி கொடுத்துடலாம். வாங்கம்மா ஆண்டலம்மா, வாங்கம்மா. இந்த ஆண்மாயா வாங்க, பொன்னூசல் பாடிடுங்கம்மா. இருக்கீங்களா? பாடுங்க. 9வது பாடல்மா தெங்களவு சோலை. சிவசிவா நான் எடுத்து வைக்கவே இல்லையே. சிவாயனம் பொன்னூசல் ஏதாவது ஒரு பாட்டு படிங்க. 9 தான் படிக்கணும்ல. ஐயோ தேடுறேங்கய்யா. யாரையாச்சும் கூட படிக்க சொல்லுங்க. லேட்டாவது. 16வது திரு உத்தர கோசமங்கை தங்குளவு ஜோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணிகொண்ட கொங்குளவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குளவு பூன்மொழையீர்
பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. எல்லாருக்கும் பாடணும்னு ஆர்வம் இருக்குது, ஆனா அடுத்தவங்கள பாட விட்டு கேட்கணும்ன்ற அந்த பொறுமை இல்லை. அதனால நீயா நானான்னு போட்டி ஆகுது. சிவா. நன்றிங்கய்யா, நன்றி நன்றி. வாங்கய்யா. விடுமென்றெதில் வேட்கை நோய் மிக ஊர்காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவம் அடையாமே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றிங்க. ராமா சொன்ன மாதிரி சாம்பசிவா பாடி அவருடைய திருப்திப்படுத்திட்டார். வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்த்து. ஸ்ரீதேவையா இருக்கீங்களா? சம்பளம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவு இல்லை. கண்ணில் நல்லகுதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்ல ஆளொடும் பெருந்தகை இருந்ததே. கண்ணடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே கண்ணடைந்த மதில் பிரமபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிப்பத்தும் இவை வல்லார் பொன் அடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையது வெண் சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடைக்கையான் ஏந்திழையால் ஒரு கூரன் அலை புனல் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலை உடைய பெரும் செல்வம் நீடு உலகில் பெறலாமே. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் வரையரங்கள் பொங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த பதிகத்தை பாட முடியலையான்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நாளைக்கு இந்த பதிகத்தை விரும்புகிற அத்தனை பேரும் அந்த 2 பாட்டையும் படிச்சு முடிச்ச அப்புறம் தான் அடுத்த பதிகத்துக்கு போவோம். அதனால பொறுமையா இருந்து நாளைக்கு அந்த பதிகத்தை மீண்டும் படிப்போம். உள்ளம் ஈர்க்கிற பதிகம் ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானாக இந்த பதிகத்துக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பதிகத்தை மீண்டும் நாளைக்கு பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பதிகத்துக்கு போகலாம். வாழ்க்கை. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் நம்முடைய அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த நிகழ்விலும் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். யாருக்கு எந்த குறைவானா பெருமான் குறைவிலா நிறைவாக இருந்து